5:30 மணிக்கு போயிட்டு இருந்தேன். சரி. சங்கத்துக்கு டக்குன்னு வந்து வண்டியை ஒரு 7-8 பேர் புடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க சார் நான் कोलकाता सर पैसा இல்லையா பொன்னாட்டி பிச்சை வாங்கு சரி 2 பேருக்கு பிச்சை பண்ணையா சார் சரி சரி என்ன செய்ய முடியாது சார் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க ஹோட்டல்ல நைட் 11 மணிக்கு வேலை பார்த்துட்டு வந்தேன் சார். சரி. காஞ்சிபுரம் வந்து 11:30 மணிக்கு. சரி 11:30 மணிக்கு வந்துட்டேன் சார். பஸ் இல்ல, அதுக்கப்புறம் கவுண்டர் பண்ணி போறதுக்கு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஊர்ல அடி போடுது. 12 மணிக்கு வந்து வேலை வந்து பிடிச்சி எடுத்து என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க. வந்து எத்தனை நாள் ஆச்சு? வந்து 2 நாள் ஆச்சு. ஏதாவது அடிச்சாங்களா? எல்லாத்தையும் அடிச்சாங்களா? எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. அப்படி வாங்கி தீய வச்சு அடிச்சுட்டாங்க. அப்படிதாங்க. பாக்கியா போல எடுத்துட்டாங்க. ரோடு நடந்து வந்துட்டு இருந்தேன். உடனே வண்டியை ஏற்றிட்டாங்க சார். வண்டியோட வண்டி ஏற்றிட்டாங்க. பேக்கில் தீ வச்சுட்டாங்க. போயாச்சு. பூரால துணி காசு எல்லாமே போயிடுச்சு. அடுப்புல போட்டாங்க. அடுப்புல போட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? கேரளக்காரா? சரி பாருங்க. இதா நீங்க பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. தயவு செய்து மக்களே எப்படி அடிச்சு தாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு முதுகுல பாருங்க எவ்வளவு காயம்ங்கிறது பாருங்க. தயவுசெய்து இது இப்ப கெமனூர்ல நடந்த விஷயம். இப்ப நாங்க வந்து பார்த்திருக்கோம். தொண்டாமுத்தூர் வட்டாரத்துல கெமனூர்ல நடந்த விஷயம். சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண விடல, செல்போன் பிடிக்கிட்டாங்க. மண்டை உடைச்சிருக்காங்க. கூட்டு வந்தாங்க. இல்ல அடிச்சு ஸ்டிச்சிங் ஆயிருக்கு. அடிச்சு ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தினர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எல்லாத்துக்கும் மொட்டை அடிச்சு ஒரே மாதிரி ரோட்ல போயிட்டு இருந்தவங்க எல்லாம் மனநிலையில கரெக்டா இருக்கிறவங்க எல்லாத்தையும் இது பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நீங்க இது வந்து மக்களோட கவனத்துக்கு கொண்டு வரோம். இருக்காங்க.